வேண்டிய மிக முக்கியமான சூறாக்கள் இதுவெல்லாம். உண்மையில் இதனுடைய ஆழங்களை புரிந்தால் அவன் நாவு இயற்கையாக உச்சரிக்கும் சோதனை பிரச்சனை என்று வந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்தில் மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்திய சூறாக்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு மிக விருப்பமான சூறாக்களும் கூட. கஷ்டம் என்று வந்தால் அதோடு சேர்த்து இன்பம் என்ற நிலையும் வரும், அதோடு சேர்த்து வரும். ஃபஇன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பஅத் என்று சொல்லவில்லை, சிரமத்திற்கு பிறகு இன்பம் வரும் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, சிரமத்தோடு இன்பம் வரும். சிரமத்திற்கு பிறகு என்று அல்லாஹ் சொல்லவில்லை, சிரமத்தோடு இன்பம் வரும், அதனுடைய முடிவு இன்பமாக அமையும். ஆனால் அவனுக்கு தேவை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பின்னால் சொல்கிறான் அதற்கு என்ன தேவை என்று. ஒரு முஃமின் எப்போதும் கவலையில் வீழக்கூடாது, கவலையில் துவளக்கூடாது. வாழ்வில் எது வந்தாலும் சரி, செல்வத்தாலோ உடலாலோ குடும்பத்தாலோ அல்லது வறுமையாலோ எது அவனை தாக்கினாலும் சரி, ஒரு முஃமின் கவலை அடையக்கூடாது. இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்லுவார்கள், கவலை ஷைத்தான், ஒரு முஃமினுடைய கவலை ஷைத்தானுக்கு மிக விருப்பமானது. ஒரு முஃமினை கவலை அடைய செய்தால் அல்லாஹ்விடமிருந்து அவனை தூரமாக்கி விடலாம். அப்படியா இல்லையா? தொழுகையிலிருந்து தூரமாக்கலாம், வணக்க வழிபாடுகளிலிருந்து தூரமாக்கலாம். அதனால் ஒரு முஃமினுடைய கவலை ஷைத்தானுக்கு விருப்பமானது. கவலைப்படாதீர்கள், அல்லாஹ்வின் மீது உறுதியான நம்பிக்கையை வையுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை அடிக்கடி சொல்லுவார்கள். இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்லுவார்கள், அதனால் தான் அல்லாஹ் எங்கேயும் முஃமின்கள் குர்ஆனில் கவலைப்படுவார்கள் என்று ஒருபோதும் சொன்னதில்லை. ஒன்று அல்லாஹ் சொல்லுவான் வலா தஹினு வலா தஹ்சனு, கவலைப்படாதீர்கள் என்று, அல்லது அல்லாஹ் சொல்லுவான் ஃபலா கௌஃபுன் அலைஹிம், அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் என்று. முஃமின்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது எங்கும் அல்லாஹ் முஃமின்கள் கவலைப்படுவார்கள் என்று அல்லாஹ் சொல்ல மாட்டான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதைத்தான் சொல்கிறான், இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா. சிரமம் என்று வந்தால் அதோடு சேர்த்து இன்பம் என்ற நிலை வரும். நமக்கு தேவை பொறுமை, அவ்வளவுதான். சிரமம் வந்துவிட்டதை இனிமேல் எப்படி வெளியேறுவது என்று கேட்பவன் முஃமினாக இருக்க மாட்டான். லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், முஃமின் ஒருபோதும் நம்பிக்கை இழக்க மாட்டான் அல்லாஹ்வின் மீது. அவனுக்கு தெரியாது அல்லாஹ் என்ன அவனுக்காக தயாரித்து வைத்திருக்கிறான், இந்த சோதனையுடைய முடிவு என்ன என்று அவனுக்கு தெரியாது. அவன் இன்றைய நேற்று நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருப்பான், ஆனால் நாளை பிரகாசமாக இருக்கும் என்பதை அவன் மறந்து விட்டான். உலகத்தில் யாரும் இன்று கவலையாக இருப்பவர் நாளை அதே கவலையில் இருக்க மாட்டார். அவன் கடக்க வேண்டியது இன்றையே தான். நாளை அவனுக்கு மகிழ்ச்சி இருக்கிறது. இன்றைய கவலையை நினைத்து வாழ்வை அழித்துக் கொள்பவன் ஒரு முஃமினாக இருக்க முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில் ஏராளமான உதாரணங்களை அதற்கு பார்க்கலாம். இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, சிரமத்திற்கு பிறகு இன்பம் என்ற நிலை வரும். அதற்காக அவன் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். சிரமமே வாழ்க்கையாக விட்டது என்று கண் கலங்கக்கூடாது ஒரு முஃமின். நமக்கு தெரியாது அல்லாஹ் நமக்காக எதை தயாரித்து வைத்திருக்கிறான் என்று. உம்மு சலமா அவர்களுடைய கணவன் மரணமாகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆறுதல் சொல்வதற்காக சில வார்த்தைகளை சொல்கிறார்கள். அவர்கள் கேட்டார்கள், இவ்வளவு ஆறுதல் வார்த்தைகளை கேட்டாலும் அபூ சலமாவை விட சிறந்த கணவர் எனக்கு உலகத்தில் யாராக இருக்க முடியும்? யாரை அல்லாஹ் கொடுக்க முடியும்? அபூ சலமா தான் சிறந்த கணவர். அவர் இறந்து விட்டார், இனிமேல் எனக்கு என்ன வாழ்க்கை? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த கேள்விக்காகவே அவர்களுக்கு கொடுத்தான். உலகத்தில் அவர்களை விட சிறந்த கணவராக யாரும் இருக்க முடியாது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியாது அபூ சலமாவை விட சிறந்த கணவர் தனக்கு வருவார் என்று. அல்லாஹ் கொடுப்பான். இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா. ஏராளமான விளக்கங்களை சொல்லலாம். ஃபஇதா ஃபரக்த ஃபன்ஸப் வ இலா ரப்பிக ஃபர்கப். ஃபஇதா ஃபரக்த يعني ஒன்றிலிருந்து தூரமானால், விலகினால், ஓய்வானால், ஃபாரிக். ஃபஇதா ஃபரக்த, நபியே நீங்கள் ஒன்றிலிருந்து விலகிவிட்டால் அல்லது உலக காரியங்களிலிருந்து விலகிவிட்டால், ஃபன்ஸப், நஸப என்றால் அப்படியே நேராக நிறுத்துதல் என்று அர்த்தம். ஒரு கொடியை நட்டுதலுக்கு நஸப என்று சொல்வார். ஃபன்ஸப், நபியே உங்களை நேராக்குங்கள், உங்களை சிரமத்திற்கு ஆட்படுத்திக் கொள்ளுங்கள். எதில்? பல அறிஞர்கள் பல கருத்து சொல்கிறார்கள். அதில் முதல் கருத்து, நபியே ஃபர்தான கடமைகளை விட்டு நீங்கள் விலகிவிட்டால் நஃபிலான வணக்கங்களில் அதிகமாக ஈடுபடுங்கள். அல்லது நபியே நீங்கள் தொழுகையிலிருந்து பிரிந்து விட்டால் துஆவில் அதிகமாக உங்களை நிலையாக்குங்கள். அல்லது நபியே இந்த உலக காரியங்களிலிருந்து நீங்கள் விலகிவிட்டால் மறுமையுடைய காரியங்களில் அதிகமாக கவனம் செலுத்துங்கள்.
அல்லது நபியே நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹை பற்றி நீங்கள் அதிகமாக மக்களுக்கு கூறி அந்த காரியத்தை முடித்து விட்டால் மார்க்க கல்வி மற்றும் மறுமையுடைய செய்திகளை மக்களுக்கு அதிகமாக எடுத்துச் சொல்லுங்கள். அல்லது நபியே உடலுடைய காரியத்திலிருந்து நீங்கள் விலகிவிட்டால் மறுமைக்கு எதை தேவையோ உடலுக்காக அதை நீங்கள் தயாரித்துக் கொள்ளுங்கள். எல்லாம் சஹாபாக்களுடைய கருத்துகள் தான். இப்னு மஸ்ஊதுடைய கருத்து, இமாம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கருத்து, இமாம் முஜாஹித் அவர்களுடைய கருத்து, இதுவெல்லாம் அறிஞர்களுடைய கருத்துகள் தான், நம்முடைய கருத்துக்கள் அல்ல. இப்ப என்ன அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்ல வருகிறான், நபியே இந்த உலக காரியங்கள் அல்லது இபாதத்துகள் ஃபர்தான கடமைகள் இதிலிருந்து நீங்கள் நீங்கிவிட்டால் உங்களை நீங்கள் களைப்படைய செய்யுங்கள், உங்களை நீங்கள் கடினமாக்கிக் கொள்ளுங்கள் வணக்க வழிபாடுகளில். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கட்டளையை செய்தார்கள். ரசூலுல்லாஹ்வை போன்று காலையிலிருந்து இரவு வரை பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதரை பார்க்க முடியாது. ரசூலுல்லாஹ் காலையிலிருந்து இரவு வரை உறங்கியதாக ஒரு ஹதீஸ் கூட கிடையாது. காலையிலிருந்து ஃபஜ்ருடைய வக்த் ஆரம்பத்திலிருந்து இஷா வரை, இஷாவுடைய வக்து முடியும் வரை ரசூலுல்லாஹ் உறங்கியதை பார்த்ததாக ஒரு செய்தி கூட இருக்க முடியாது ஹதீஸில். அல்லாஹு அலம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை ஒரு நபியாக பணியாற்ற வேண்டும், ஒரு கணவராக பணியாற்ற வேண்டும், ஒரு தந்தையாக பணியாற்ற வேண்டும், ஒரு நண்பராக பணியாற்ற வேண்டும், ஒரு குடும்பத்தில் உள்ள உறுப்பினராக பணியாற்ற வேண்டும். சுப்ஹானல்லாஹ். காஃபிர்களோடு உடன்படிக்கை செய்ய வேண்டும், போருக்கான தயாரிப்புகளை செய்ய வேண்டும், போருக்கான வலிமையை கூட்ட வேண்டும், ஃபர்தான கடமைகளை நிறைவேற்ற வேண்டும், தொழுகைக்காக இமாமாக நின்று மக்களுக்கு தொழுகை நடத்த வேண்டும், பிள்ளைக்கு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அது போன்ற பிள்ளைகளுக்கு சிறந்த தந்தையாக இருக்க வேண்டும், 11 மனைவிமார்கள் அத்துணை மனைவிமார்களுக்கும் சிறந்த கணவராக இருக்க வேண்டும். அல்லாஹு அக்பர். இவ்வளவு காரியங்கள் ஒரு காலையிலிருந்து ஒரு இரவு வரை ஒரு மனிதர் உறங்குவது வரை இவ்வளவு காரியங்களையும் செய்து இரவில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் நீங்க நிற்பார்கள். அப்படியே இல்லையா? கால் நீங்க நிற்பார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்பார்கள், யா ரசூலுல்லாஹ் உங்களுடைய முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது, அஃபலா அகூன அப்தன் ஷகூரா ஃபஇதா ஃபரக்த ஃபன்ஸப். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், ஃபஇதா ஃபரக்த ஃபன்ஸப், களைப்படைய செய்யுங்கள் நபியே உங்கள் இபாதத்தில், வ இலா ரப்பிக ஃபர்கப், எல்லாவற்றையும் அல்லாஹ்விடத்திலே அன்போடு ஒப்படைத்து விடுங்கள். ஃபர்கப், ரகப் என்றால் ஒரு நேசத்தோடு ஒன்றை சமர்ப்பித்தல், ரஹ்பத்தன் வரஹ்பத்தன், பயம் நேசம். ரஹ்பா வ இலா ரப்பிக ஃபர்கப், நபியே உங்களுடைய ரப்பிடத்தில், அல்லாஹ் ரப்புக வ இலா ரப்பிக, உங்கள் ரப்பிடத்தில், அவன் உங்களுக்குரியவன், ஃபர்கப் உங்களை அப்படியே சமர்ப்பித்து விடுங்கள். எல்லா காரியங்களை முடித்தாலும் என்னதான் சோதனை வந்தாலும் சிரமம் வந்தாலும் ரப்பு இருக்கிறான், அவனுக்கு முன்னால் வந்து நின்று விடுங்கள், அவ்வளவுதான். உலகத்தில் நிற்க முடியவில்லையா சோதனையால், உங்கள் ரப்பு இருக்கிறான், சுஜூதில் விழுந்து விடுங்கள், அவனிடத்திலே உங்களை ஒப்படையுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஷ்டம் இன்பம் துன்பம் மக்காவுடைய வெற்றி எது வந்தாலும் சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஸதக வஅதா வ நஸர அப்தா வ ஹஸமல் அஹ்ஸாப வஹ்தா. தலையை தாழ்த்தி உள்ளே நுழையும் போது சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹ் ஸதக வஅதா, வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டாய் யா அல்லாஹ், வ நஸர அப்தா, உன் அடியானுக்கு உதவி செய்து விட்டாய், வ ஹஸமல் அஹ்ஸாப வஹ்தா, நீ தனியாக நின்று போராடி வெற்றி அளித்தாய். போராடியது 10 வருடங்கள் யார்? சஹாபாக்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பித்தார்கள் அதையும், யா அல்லாஹ் நீ போராடி வெற்றியை வாங்கி தந்தாய், பெருமை அடைந்து விடாதீர்கள். வ இலா ரப்பிக ஃபர்கப், அவன் கொடுத்தான், அவனிடத்திலேயே நீங்கள் உங்களையும் ஒப்படைத்து விடுங்கள். அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக் வ வதஅனா அன்க விஸ்ரக் அல்லதி அன்கத ظهرك ورفعنا لك ذكرك فإن مع العسر يسرا إن مع العسر يسرا فإذا فرغت فانصب وإلى ربك فارغب. கவலையில் ஓத வேண்டிய மிக முக்கியமான சூறாக்கள் இதுவெல்லாம். உண்மையில் இதனுடைய ஆழங்களை புரிந்தால், அவன் நாவு இயற்கையாக உச்சரிக்கும் சோதனை பிரச்சனை என்று வந்தால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்தில் மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்திய சூறாக்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு மிக விருப்பமான சூறாக்களும் கூட. அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக் ووضعنا عنك وزرك الذي أنقض ظهرك ورفعنا لك ذكرك فإن مع العسر يسرا إن مع العسر يسرا. சிரமம் என்று வந்தால் அதோடு சேர்த்து அந்த சிரமம் இல்லாத நிலையும் வரும்.